கையில எப்போது ஒரு தஸ்மினி வச்சிருப்பாங்க, வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்க. இவர் இன்னொரு மனிதத்தை கையேந்திரத்தை பார்த்துட்டு அந்த தஸ்மி மாலையால கையேந்திரவர் என்ன செஞ்சாங்க, ஓங்கி தலையில ஒண்ணு போட்டாங்க அந்த தஸ்மி மாலையால. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இந்த நாளை யாரிடத்துல கையேந்த வேண்டும், போய் சக மனிதத்துல கையேந்திருக்கிறாய் என்று சொல்லி அரபாவுடைய மைதானத்திலே கையேந்தக்கூடிய மனிதரை அதிலிருந்து அவர்கள் சுயமரியாதையோடு வாழும், மானம் தன்மானத்தை இழந்து ஒரு நாளும் நீ வாழ்ந்து விடாது என்று தன்னுடைய சகாக்களுக்கு நேரடி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். யார் நமக்கு மத்தியிலே, நம் குடும்பத்திலே யார் நமக்கு முன்னால் தங்களுடைய சுய மரியாதை இழந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறதோ அதையெல்லாம் திருத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருமுறை மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகின்ற பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே மக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபை அவர்களே தொகுத்து அந்த கிதாபை அந்த ஊர் மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இதை பார்த்த மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செய்கிறார், தன்னுடைய பணியாளர் ஒருவரை அழைத்து இமாம் மாலிக் அவரை என் அரண்மனைக்கு வர சொல், அவர் தொகுத்த இந்த கிதாபை அங்கு வந்து எனக்கு பாடம் நடத்த சொல் என்று சொல்லி தன் பணியாளரிடத்தில் உத்தரவு பிறப்பித்தார்.